ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சண்டே ஸ்பெஷலாக தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறது, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு சிக்கன் 1/2 kg எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 லெக் பீஸ் இருக்குது, அதை தவிர 3 பீஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா. இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா கீறி வச்சுக்கணும். நல்லா ஷார்ப்பாக ஒரு கத்தி வச்சு கீரல் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் உள்ளே வரைக்கும் போய், ஏன்னா துண்டு பெருசு பெருசாக இருக்குது, அதனால் உள்ளே வரைக்கும் போய் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு இதை கலந்து இந்த பீஸ்லலாம் நல்லா படுற மாதிரி தடவி வச்சிடணும். அது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு இந்த தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா, அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், அதை நான் தூள் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தயிர் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா கிளறி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. பத்தலைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை நல்லா எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி உள்ளெல்லாம் நம்ம அந்த கீரி வச்சுருக்கோம்ல, அதிலெல்லாம் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பெரட்டி வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்து அதையும் போட்டு பெரட்டி வச்சிடலாம். இது முதலையே சேர்த்துடணும், நான் மறந்ததுனால அதுக்கப்புறம் போட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு மண் தொட்டி, அதுக்கு மேலே ஒரு மண் சட்டி, அதுக்குள்ளே கறி, அதுக்கு மேலே ஒரு கிரில் வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எரிஞ்சு அது கனல் ரெடியாக இருக்குது. தணல் நல்லா தக்க 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 தக்கன்னு இருக்குது. இப்போது அது மேலே ஒரு கிரில்லு வச்சு அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம், மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் வைக்கலாம். வைக்கும்போதே அந்த மசாலாவோட மணமும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே மூக்கை இழுக்குது. புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேகட்டும். இது எப்படியும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம அப்படியே அது பாட்டுக்கு வேகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு சைட் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறமா, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதை மெதுவாக அப்படி திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு அது ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டர் எடுத்து தடவிருக்கேன். எண்ணெயும் தடவிக்கலாம். பட்டர் தடவும் போது கூடுதலாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மசாலாவோடு சேர்ந்து. பாருங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுணும். அது நல்லா பொரியும் போது இல்லை, இந்த தணலில் அப்படி வேகும்போது நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும். பாருங்கள், கம கம கமான்னு வாசனை வருது. நம்ம ஹோட்டலில் கடையிலலாம் வாங்குறத விட ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடுதலாக ஃப்ளேவர். நம்ம வாங்கி சாப்பிட்றது கூட ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். நல்லாவே இது பண்ணாட்டா நல்லா இருக்காது. இது நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி சாஃப்டாக, அதே சமயம் நல்ல வாசனையாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். இது நம்ம கண் எதிர்க்க நம்ம ஆரோக்கியமாக செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம செஞ்சு கொடுக்குறோன்ற மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது மனசு நிறைஞ்சு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த துண்டெல்லாம் வெந்து எடுத்ததுக்கப்புறமா மற்ற இன்னும் 3 பீஸ் இருக்குது, பெரிய பீஸ், அதை போட்டு எடுத்துக்கலாம். இது உள்ள வரைக்கும் வேகணும், அதனால் கொஞ்சம் நிதானமாக வேகும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்து வேக விடலாம். இது இந்த தணல் கொஞ்சம் அப்படி பூத்தா மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் விசிறி விட்டால் அது நல்லா திருப்பியும் நல்லா தக்க தக்கன்னு இருக்கும். அந்த சூட்லேயே நல்லா வேகும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு.
அதே மாதிரி தான் அடுத்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து நல்ல சுவையும் மணமும் அப்படியே அல்லாதியாக இருக்குது. இப்போ அந்த பீசஸையும் வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளேயே அழகாக பண்ணியாச்சு. நான் மேலே கொண்டு போய் வச்சு செய்யலான்னு பார்த்தேன். அடிக்கிற வெயில கறி வேகுதோ என்னமோ நம்ம வெந்துருவோம். அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சு அது மேலே சட்டி வச்சு வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல் மட்டும் இல்லை, டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.